அவன் செத்த மாதிரி அவனும் அனுபவிச்சு செத்து போகணும். அவனை கை காலை வெட்டி அவனை படுக்கையில போட்டு அனுப்புறவள அவன் படுக்கையில இருந்து எல்லாம் செய்யணும். அப்படியான நிலைமை துருக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது. துருக்கு தண்டனை அவன் ஒரு நாளில செத்து போயிடுவான். ஆனா அவனுக்கு காலைய கையை எண்ணத்தைய வெட்டினா ஆயுள் முழுக்க படுக்கையில இருந்து அனுபவிப்பான். அந்த வேதனை அவன் அனுபவிக்கணும். அந்த பிள்ளை அப்படி வேதனை அனுபவிச்சிருக்கும். நாங்களும் பொம்பளை அந்த வேதனைகளுக்கு தெரியும். அந்த பிள்ளை சின்ன பிள்ளை 15 வயசு பிள்ளை எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்கும். பெண்களுக்கு இவருக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கு கட்டாய நீதி கிடைக்கணும், கூட்டில் போடணும், அவர்களுக்கு தண்டனை கிடைக்கணும். இன்னொருவர் செய்வதற்கு அவங்களுக்கு பயம் வரணும். பயம் வந்தால் மற்றவரும் செய்ய மாட்டாங்க. இவங்க செய்து போட்டு எங்களோட பிள்ளைகளெல்லாம் பிடிச்சி கொண்டு வருஷ கணக்காக இதோடு நாங்கள் 20 வருஷத்துக்கு கூடி நாங்கள் போராடுத்துறோம். எந்த விதமான இதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. அதுபோல இப்படி அநியாயம் செய்கிறவர்களுக்கும் பயம் வரணும். இன்னொரு நேரம் இப்படி செய்யக்கூடாது. அந்த பிள்ளைக்கு நீதி வேணும். நாங்களும் ஒரு பொம்பளை தான். எங்களுக்கும் அந்த இதாக தான் இருக்கும். நீதி கட்டாயமாக வேணும். அந்த பிள்ளைக்கு அவன் எந்த உயரத்தில் இருந்தால் எந்த மலையில் இருந்தாலும் சரிதான். அவனை ஜெயிலுக்குள்ள அழைச்சி அவனுக்கு உரிய தண்டனை கொடுத்தே ஆகணும். இல்லை உடனே தூக்கு தண்டனை அவனுக்கு கொடுத்தா தான் அந்த ஜனாதிபதி உண்மையான ஜனாதிபதியாக. ஏண்டா இன்னும் தலைமுறை இருக்கு நிறைய பேர். அந்த பிள்ளையோட முடியாது. எங்களை பிள்ளைகளும் இருக்கு தலைமுறை இருக்கு. அவங்களுக்கும் இது வேணும். இன்னும் விட்டு போனோம்டா எங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் பாதிக்க தெரியாது. அதனால இது ஒரு இலங்கை இந்த சமுதாயத்துல பாடம் கொடுத்தா கவனமா இருக்கிறவர்கள் எவனுமே ஒரு பொம்பளை பிள்ளைல கை வைக்க மாட்டானுங்க. இனிமேல் பட்டு நடக்கக்கூடாது. எல்லாரும் ஒரு தாய் மக்கள் தான். ஆனவடியால் இப்படியான கொடுமையில அசம்பாவிதம் ஏதாவது எந்த இதுவும் நடக்கக்கூடாது. அவன் அந்த பிள்ளைக்கு நீதி வேணும். நாங்களும் ஒரு பொம்பளை தான். எங்களுக்கும் அந்த இதாக தான் இருக்கும். நீதி கட்டாயமாக வேணும். அந்த பிள்ளைக்கு அவன் எந்த உயரத்தில் இருந்தால் எந்த மலையில் இருந்தாலும் சரிதான். அவனை ஜெயிலுக்குள்ள அழைச்சி அவனுக்கு உரிய தண்டனை கொடுத்தே ஆகணும். இல்லை உடனே தூக்கு தண்டனை அவனுக்கு கொடுத்தா தான் அந்த ஜனாதிபதி உண்மையான ஜனாதிபதியாக. ஏண்டா இன்னும் தலைமுறை இருக்கு நிறைய பேர். அந்த பிள்ளையோட முடியாது. எங்களை பிள்ளைகளும் இருக்கு தலைமுறை இருக்கு. அவங்களுக்கும் இது வேணும். இன்னும் விட்டு போனோம்டா எங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் பாதிக்க தெரியாது. அதனால இது ஒரு இலங்கை இந்த சமுதாயத்துல பாடம் கொடுத்தா கவனமா இருக்கிறவர்கள் எவனுமே ஒரு பொம்பளை பிள்ளைல கை வைக்க மாட்டானுங்க. படித்தவராக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் வசதி உள்ளவராக சரிதான். பெண்களுக்கு இவருக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கு கட்டாய நீதி கிடைக்கணும், கூட்டில் போடணும், அவர்களுக்கு தண்டனை கிடைக்கணும். இன்னொருவர் செய்வதற்கு அவங்களுக்கு பயம் வரணும். பயம் வந்தால் மற்றவரும் செய்ய மாட்டாங்க. இவங்க செய்து போட்டு எங்களோட பிள்ளைகளெல்லாம் பிடிச்சி கொண்டு வருஷ கணக்காக இதோடு நாங்கள் 20 வருஷத்துக்கு கூடி நாங்கள் போராடுத்துறோம். எந்த விதமான இதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. அதுபோல இப்படி அநியாயம் செய்கிறவர்களுக்கும் பயம் வரணும். இன்னொரு நேரம் இப்படி செய்யக்கூடாது. அனுபவிச்சு வேதனை தாங்கின வேதனை அவன் செத்த மாதிரி அவனும் அனுபவிச்சு செத்து போகணும். அவனை கை காலை வெட்டி அவனை படுக்கையில போட்டு அனுப்புறவள அவன் படுக்கையில இருந்து எல்லாம் செய்யணும். அப்படியான நிலைமை துருக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது. துருக்கு தண்டனை அவன் ஒரு நாளில செத்து போயிடுவான். ஆனா அவனுக்கு காலைய கையை எண்ணத்தைய வெட்டினா ஆயுள் முழுக்க படுக்கையில இருந்து அனுபவிப்பான். அந்த வேதனை அவன் அனுபவிக்கணும். அந்த பிள்ளை அப்படி வேதனை அனுபவிச்சிருக்கும். நாங்களும் பொம்பளை அந்த வேதனைகளுக்கு தெரியும். அந்த பிள்ளை சின்ன பிள்ளை 15 வயசு பிள்ளை எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்கும். எமது
சகோதர மொழியைச் சேர்ந்த அனுராதபுரத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுமியானவர் ஒரு பௌத்த பிக்குவினால் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டது அனைவரும் தெரிந்த விடயம். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக இன்றைய நாளிலே மட்டக்களப்பு காந்தி பூங்காவிலே நாங்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றினை நடாத்துவதற்காக இங்கு வந்திருக்கின்றோம். உண்மையிலே மதகுருமார் என்பவர்கள் ஒரு அன்பு, காருண்யம், இரக்கம் என்பவற்றை முன்படுத்தித்தான் ஒரு மதத்தையோ அல்லது அந்த சமூகத்தையோ வழிநடத்தி செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இங்கே எல்லாமே மாறுபாடாக அவர்கள் ஒரு காமவெறி பிடித்த ஒரு நபராக இங்கே சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் அந்த சிறுமியானவர் அந்த பௌத்த பிக்குவினாலே வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்ட வேளையிலும் கூட சட்டமானது அவரை கைது செய்தும் கூட அவருக்கான சட்ட நடவடிக்கைகள் முற்றுமுழுதாக இங்கே நடைபெறவில்லை. அது மன வேதனைக்குரியதாக இருக்கின்றது. எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் எங்களுடைய குடும்பத்திலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் நாங்கள் ஒரு நீதி கேட்டு அல்லது ஒரு ஆறுதல் தேடி ஓடி செல்லும் இடம் மதஸ்தானம், மதகுருமாரை நாங்கள் தேடி செல்கின்றோம். ஆனால் அந்த மதகுருமாரே இவ்வாறான ஒரு கேவலமான ஒரு செயலை செய்யும் போது நாங்கள் யாரிடம் போய் எங்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்க முடியும் என்ற ஒரு கேள்வி எங்கள் மத்தியிலே எழுந்து கொண்டிருக்கின்றது. வேலியே பயிரை மேய்ந்தால் நாங்கள் எங்கு செல்வது என்ற ஒரு அச்சம் நிலவுகின்றது. எவ்வாறாக இருப்பினும் எங்களுக்கு இந்த சிறுமிக்கான ஒரு நீதி வேண்டும். ஏனென்றால் எதிர்காலத்திலே எங்களுடைய பிள்ளைகளும் இவ்வாறு பாதிக்கப்படுவார்கள். யார் பெற்றாலும் அது பிள்ளைதான், யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த பாதிப்பு எங்களையும் சாரும். எனவே இன மொழி மத பேதமின்றி நாங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். எங்களுக்கு அந்த நீதி வேண்டும், நியாயம் வேண்டும். எங்களுடைய இந்த சிறுமிக்கான அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போது உதாசீனமாக இந்த அரசாங்கம் விட்டு செல்லக்கூடாது. இந்த அரசாங்கமானது இந்த சட்டத்தை கையிலே எடுத்து அந்த பிக்குவுக்கு நிரந்தரமான ஒரு தீர்க்கமான ஒரு தண்டனையை வழங்க வேண்டும். வழங்கப்படும் தண்டனையானது இன்னும் ஒரு குற்றம் செய்யும் எந்த நபருக்காவது அல்லது மதகுருவுக்காவது அல்லது பொது மகனுக்காவது அது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இன்றைய கோரிக்கை. எனவே தயவு செய்து இந்த மனுவை ஏற்றுக்கொண்டு அந்த பௌத்த பிக்குவுக்கு நிரந்தரமான ஒரு தீர்க்கமான ஆணித்தரமான ஒரு தண்டனையை வழங்க வேண்டும் என்று நாங்கள் இங்கு கூடியிருக்கும் பொதுமக்கள் சார்பாக உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். நிகழ்வு நடக்கப்படுகின்ற போது ஒரு பயம் பாவத்துக்காக ஒரு பயம் இந்த இவ்வாறான செயற்பாடுகளை நடத்தும் போது இந்த மதகுரு தண்டிக்கப்படுவதை எண்ணி ஒரு பயம் உருவாக வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.